வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, எனது காலடியில் உள்ள விபூதியை மட்டும் தொட்டுவிடு தங்கமே. நீ உன் துணையுடன் சேர்வாயா மாட்டாயா என்பதை உனக்கு நான் இப்பொழுது கூறப்போகின்றேன். சொல்ல முடியாத வலிகளும் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல்களும் நம்பியவர்கள் செய்த துரோகங்களும் இவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத துன்பமாக தொடர்கின்றது. இது எல்லாம் நிச்சயம் முடிந்து விடும் தங்கமே. தாங்கிய துயரம் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்காது. இப்போது உள்ள சுமை மெதுவாக குறையும். உன் மனம் அமைதியை அடையும். தடைப்பட்ட காரியங்கள் சரியாகும். நிம்மதி உன்னை தேடி வரும். உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றம் நடந்தே தீரும். இந்த நாள் முடிவில் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் இவ்வளவு வழி கடந்து வந்தோம் என்ற நிம்மதிதான் இருக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கை பாரமாக இருக்காது தங்கமே. இலகுவாக ஓடத் தொடங்கும். நம்பிக்கையை விடாதே. உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும். அப்பா முருகன் அருள் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன். நிச்சயம் எல்லாம் நன்மையாய் முடிய போகின்றது. நீ உன் துணையுடன் சேர்ந்து விடுவாய் தங்கமே. உன் அப்பன் முருகன் நான் ஆணைத்தரமாக சொல்கின்றேன். நீயும் உன்னுடைய துணையும் சேர போவது உறுதி. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவை அனைத்தும் நடந்தே விட்டது. இனி அதை மனதில் சுமையாக்காமல் போக விடு தங்கமே. ஊழ்வினையின் காரணமாக சில நிகழ்வுகள் நடந்தே ஆகும். அவற்றை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து மீள முடியும். நடந்ததை நினைத்து குழம்பி ஒரே இடத்தில் தேங்கி நின்றால் வாழ்க்கை முன்னே செல்லாது. பிறப்பிலிருந்து இதுவரை நீ கடந்து வந்த காலங்களை நினைத்து பார் தங்கமே. ஒரு தவறு நடந்தாலும் அதிலிருந்து மீள முடியாமல் நீ அதிக நேரத்தை செலவழித்து உன்னையே நீ சிதைத்து கொண்டாய். புலம்பி தவித்தாலும் யாராலும் உன் மனதை மாற்ற முடியாத நிலையிலும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியம் உன்னை இந்த பிரபஞ்சம் வழியாக வழிநடத்தி கொண்டே இருக்கின்றது. கடந்து வந்த அனுபவங்களில் இருந்து பாடம் கற்று அதைவிட உயர்ந்து எழு. நான் சொல்வதை புரிந்து செயல்படு தங்கமே. இப்போதே அடுத்த அடியை எடு. என் கைகளை பிடித்து நம்பிக்கையோடு எழுந்து நடந்து வா. உன் துணையோடு நான் சேர்த்து வைக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.